உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு, குரு பகவான் மே மாதம் 2025 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். இது பாத்தீங்கன்னா ஜென்ரலா உலகெங்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வீரமான செயல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலைமைகள், எல்லா நாடுகளுக்குமே அந்த மாதிரியான ஒரு வலிமை மிக்க ஒரு பெயர்ச்சியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த காலகட்டம் அமைய போகுது. இது பாத்தீங்கன்னா 2025 மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2026 அதாவது 6வது மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஒரு வருடங்களுக்கு இந்த பயிற்சியாகப்பட்டது இருக்குது. இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க இந்த காலகட்டத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, தனம் குடும்ப வாக்குஸ்தானம், அடுத்து லாபாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாளர். ஒரு நல்ல ஒரு மாற்றம்ங்க. இந்த கும்பராசி என்பர்களுக்கு 7.5 சனியில விடாது பிடிச்சிருக்கும். விடாது கருப்பு மாதிரி தொந்தரவுகள், பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாமே எங்க போனாலும் லாக்கு. உங்களால பணத்தை ஏற்பாடு பண்ணவும் முடியாது, உங்களால பணத்தை திரும்ப கொடுக்கவும் முடியாது, கேட்கிற இடத்துல பணமும் கிடைக்காது, போற இடத்துல வேலைகளும் கிடைக்காது, வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த இடத்துல உயரதிகாரிகளின் தொந்தரவு, நம்மளை மறுநாளே வேலையை விடக்கூடிய அளவுக்கு நமக்கு பிரஷர். இந்த அளவுக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு எங்க போனாலும் பிரச்சனை. அதுலயும் நம்ம தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரா தான் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து இருந்து இவங்களை 1 2ன்னு ஆக்கிட்டாரு. 7.5 சனி ஒரு பக்கம், இந்த குரு ராகு ஒரு பக்கம், ராகு பகவான் ஒரு பக்கம், இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு பிரச்சனையா தான் இருந்தது. இதுல இருந்து நாங்கெல்லாம் எப்படி வெளியில வரப்போறோம்னே தெரியல. அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு பிரஷரே இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர் இந்த ராசி என்பர்கள் தான். ஆனா அந்த அளவுக்கு கடந்த காலத்துல ஒரு பிரஷரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையே ஒரு டென்ஷனாகி போய் இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்றதா சாகிறதான்னு தெரியாம, அந்த வாழ்க்கையில நம்ம ஒரு சாகிறதுக்கும் முடியாம வாழ்றதுக்கும் முடியாம எந்த பக்கம் போனாலும் நமக்கு ஒரு தடைகளாகவும் எல்லா பக்கமும் பிரச்சனைகள், விவாகரத்து வழக்குகள் பாத்தீங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் வரும். அந்த அளவுக்கு, ஏன்னா இவர்கள் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. அந்த சைலண்டே பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் பார்ட்டி, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய மனசுல பல்வேறு குழப்பங்களை உண்டு பண்ணி அந்த குழப்பங்களுக்கு தீர்வாக தான் இந்த விவாகரத்து. நம்ம பாட்டுக்கு நம்ம அமைதியா நம்ம வேலையை பார்த்தோம்னா இந்த லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு ஏதோ ஒரு சந்தேகப்பட்டு நம்ம மேலேயே கேஸ் போட்டு நம்மளை அலையன்னு நாயா பேயா அலைஞ்சு இந்த அளவுக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பம்ன்றது 2ஆக பிரிந்து அந்த உடைப்பட்ட கண்ணாடி மாதிரி ஒரு நாள் போட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னா அதை ஒட்ட வைக்கவே முடியாது அந்த குடும்பமாகப்பட்டது. அந்த அளவுக்கு அந்த சிதறிய கண்ணாடியில ஒரு துகள் கூட மிஞ்சல. இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த கண்ணாடியில இருந்து ஏதோ ஒரு ஒட்ட வச்சு சேர்த்தரலாம் அப்படின்னா கூட அது கூட இல்ல. சில்லா அந்த துகளா போச்சுன்னா எப்படி கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியும்? அந்த அளவுக்கு குடும்பமாகப்பட்டது சிதறி கிடக்கின்ற ஒரு குளம் மாதிரி தான் இருக்குது. இதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வர போறீங்க? இந்த கிரகங்கள் என்னதான் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரகங்கள் இந்த குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போறார். பூர்வ புண்ணியம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் கிரெடிட், பூர்வ புண்ணியமும் பாக்கியஸ்தானமும் பேங்க் கிரெடிட். நீங்க செய்த வழிபாடுகள் இப்போ உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போகுது.
நீங்க செய்த ஒரு நல்ல ஒரு பிரேயர்ஸ், நீங்க முன்னோர்களுக்கு செய்த கடமைகள், நீங்க செய்த தானங்களும் தர்மங்களும் உங்களை காக்கக்கூடிய ஒரு நிலைதான். இப்ப நீங்க ஏதாவது முயற்சி பண்ணணுமா? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார். கும்பராசி என்பர்கள் நீங்க எதுவுமே பண்ணாம இருந்துட்டீங்கன்னா நல்லது. ஏதாவது பண்ணப்போ ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு இல்லாம உங்களுக்கு கடவுளினுடைய ஆசீர்வாதம் இந்த ஒரு வருடத்துல முழுமையாக இருக்கு. நீங்க ப்ரே பண்ணின காட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கு. நீங்க செய்த தானங்களும் தர்மங்களும், தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு இது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு வருடம் பொருந்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு, இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்க. இந்த குரு பகவான் நீங்க எதுவுமே செய்ய வேணாம் சார், நீங்க கும்பராசி என்பர்கள் நீங்க அமைதியா இருந்தா போறோம், நான் மட்டும் என் வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இந்த குரு பகவான் அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அடுத்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்க ராசியையும் பார்க்கிறாரு. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு. ஏன்னா உங்க ராசியிலேயே ராகு பகவான் அடுத்து வர்றார். நம்மளைய குட்டையை குழப்பறதுக்கு ஏற்கனவே நாங்க கலங்கி போயிருக்கோம். இதுல எங்க இன்னும் ராகு பகவான் இறங்குறாரு. அந்த ராகு பகவான் இறங்குறதுனால எங்களை மேலும் மேலும் துன்புறுத்தாம எங்களுடைய உடலையாவது மிச்சம் வைங்க அப்படின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் மேலும் மேலும் புண்படாதவாறு அந்த குரு பகவானின் ஆசிகள் முழுமையாக கிடைக்கப்பெற்று ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியில இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்ன்றது அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு டைம். ஒரு ஐடி நிறுவனத்திற்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு வேலைக்கு போவோம். ஏன்னா நீங்க தானே அடிமாடு விலைக்கு நீங்க போகுவீங்க. உங்களால ஒரு நெகோசியேட்டே நீங்க பண்ண மாட்டீங்க. கும்பராசி என்பர்கள் எனக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு, எனக்கு இத்தனை லட்சம் கொடுத்தாதான் நான் வருவேன், இத்தனை லட்சம் கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னா எந்த டிமாண்டும் கிடையாது. நீங்க தான் இந்த ராசி என்பர்கள் தான் நீ என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு ஒரு வேலையை கொடுப்ப அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரே ஒரு ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்கள் தான். அதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்புகளை ஒரு வருடத்திற்கு நல்லா பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இடமாற்றத்தை அமைச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு எதிர்காலம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் சொல்ற அளவுக்கு நிறைய மாற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா தகப்பனார் வழியில இருந்து நிறைய ஒத்துழைப்புகள். அதான் சொல்றேனே, நீங்க இந்த காலகட்டத்துல எந்த முயற்சிகளுமே செய்ய வேண்டாம். கொஞ்சம் அமைதியா நிறைய தியானம் பண்ணுங்க. டெய்லி எந்திரிச்ச உடனே தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. இதை மட்டும் இந்த ஒரு வருடம் செஞ்சாலே போதும். கும்பராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள். உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஏறிக்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு எதுவுமே செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த குரு பகவானின் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு டைம். தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்காம ஒரு 500 ரூபாய்க்கு ஆர்டர் வந்தாலும் 50,000 ரூபாய்க்கு ஆர்டர் வந்தாலும் அந்த ஆர்டர் முழுமையோட முழு கவனத்தோட செய்யுங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. கும்பராசி பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல இவங்க எடுத்துக்கிற பேரு பாத்தீங்கன்னா ஒரு மௌன சாமியார் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. எது பேசினாலும் பேசவே மாட்டா. அவ எங்க வாயை திறந்து முதல்ல பேச சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு தான் இந்த கும்பராசி பெண்கள் அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட மேக்சிமம் மாமியார் கிட்ட பேர் எடுத்திருக்கிறதே இந்த மாதிரியான பேராதான் எடுத்திருப்பாங்க. அவளை ஒரு வார்த்தை வாயை திறந்து பேச சொல்லுங்க, இந்த முத்து உதிர்ந்துரும் அப்படின்ற மாதிரியாதான் பேசுவாங்க இந்த கும்பராசி பெண்கள். அதையே இந்த வருஷம் கடைபிடிங்க. எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைக்குமே நீங்க போக வேண்டாம். ஏன்னா நீங்க நிறைய அனுபவப்பட்டுட்டீங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் எங்களுக்கு பழகி போச்சு மேடம், நாங்க இது நாள் வரைக்கும் பட்ட அவமானங்கள் மாதிரி வேற யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதுல நாங்க இன்றைய அளவுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்க இன்றைய அளவுக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதுல இருந்தெல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி வேணுமோ வேண்டாமோ அதெல்லாம் பத்தி ஒரே கிடையாது. ஆனா எங்களுடைய குழந்தைகள் நல்லா வளரணும், அவங்களுடைய வளர்ச்சியில எனக்கு எதுவுமே தடை இருக்கக்கூடாது. இப்படி ஒரே தாட்டு தான் இந்த கும்பராசி பெண்
பெண்களுக்கு ஒரே ஒரு தாட்டு தான், நான் செய்யற தொழில் எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா எனக்கு தேவையில்லை, நான் போகிற வேலை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா எனக்கு தேவையில்லை, ஆனா என்னுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி முக்கியமா நான் எதிர்பார்க்கிறேன், அது எனக்கு நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த குரு பகவானின் ஆசீர்வாதத்தோடு இந்த கும்பராசி பெண்களுக்கு உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி மிக அபாரமான வளர்ச்சியா இருக்கும். பேர் சொல்லும் பிள்ளைன்ற அளவிற்கு இந்த கும்பராசி பெண்களினுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல உலகத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அங்கீகாரம், நான் எதிர்பார்த்த வாழ்க்கை என்னுடைய பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இந்த நேரத்துல பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் உங்க கண்ல இருந்து தண்ணி வராம இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு கண் கலங்கி உங்களுடைய மனவேதனையை நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு கணிச்சு சொல்லி இருக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் முழுமையாக வளர்ச்சி அடையிறத நீங்க உங்க கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில்கள் நல்ல வளர்ச்சி அடைவதற்கு உண்டான ஒரு நேரம், வேலை வாய்ப்புகள் சூப்பரா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல யார் யாரெல்லாம் டெம்பரவரி வீசால இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே பெர்மனன்ட் வீசா, உங்களுடைய ரெசிடென்ட் விஷயங்கள் எல்லாமே, பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எல்லா முயற்சிகளும் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி படி சுய ஜாதக பலன்கள் படி உங்களுடைய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.